சின்னிஸ் கிரன்ச்சோ வழங்கும் கனா காணும் காலங்கள் தொடர்கிறது. மச்சான், மைக்கேல் எங்கடா தொலைஞ்சான்? தெரியலடா மாம்சு, ஆள் எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். ஃபோன் அடித்தேன், ஃபோனே அட்டன் பண்ணல. என்னடா ஆச்சு? எப்படிடா வருவான்? அவன் தான் பிரியாவுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறது. இப்போ போய் பிரியா நம்மளை பற்றி கரெக்டாக பற்ற வச்சிட்டால, அதான் நம்மளை ஃபேஸ் பண்ண மூஞ்சி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான். ஆமாட்ட மாப்பிள்ள, நேற்று ராத்திரி கூட பிரியாவை பற்றி உங்களுக்கு தெரியாது ஒன்று பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். அவன் காலையில் தெளிவாக போய் போட்டு கொடுத்துட்டான். மச்சான், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன? அவ நல்லவளா கெட்டவளா? தெரியல. என்னடா தெரியலங்கிற? நம்மளோட பழகிட்டு நம்மளை போய் கரெக்டாக போட்டு கொடுத்துருக்கா. அவன் நல்லவளா? அவன் நல்லவன்னு யாரும் சொல்லலையே, நீ ஏன் சேர்த்துக்கிற? மச்சான், கேட்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க. அவன் நம்ம தான் உடைச்சோன்னு சொல்லவே இல்லையாடா. அவனுங்க உடைக்கலன்னு தானே சொன்னான். யாரா இவன் விசு மாதிரி பேசிட்டு இருக்கான்? ஏன்டா அவனுங்க பண்ணலன்னு சொல்லியிருக்கா. அப்ப எப்படி உடைஞ்சது? தானா விழுந்து உடைஞ்சதா? அப்ப தானா விழுந்து உடையலைன்னா அதை கீழே தள்ளி உடைச்சது யாருன்னு கேள்வி வரும். அப்படியே ரூட்டை போட்டு பிடிச்சாங்கன்னா நம்ம கிட்ட வந்து நிற்கும். நமக்கு தான் அப்போ வரும். மச்சான், அவனுக்கு அவளோட ஃப்ரெண்ட்ஸு, அதனால அவ சொல்லியிருக்கா. அதுக்காக அவன் மேலே ஒரேடியா பழிய போடாதீங்கடா. டேய் டேய், மைக்கேல் இல்லைங்கிறதுனால அவன் கேரக்டர் நீ பண்ணலான்னு பார்க்குறியா? அவனை மாதிரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறா. டேய், இப்போ நான் மைக்கேல் கேரக்டர் பண்ணலடா. நீங்கள் தான் மைக்கேல் மாதிரி பொலர்னு அடிக்கிறீங்க. ஏண்டா, அவன் ஏதோ என்னை ஆரம்பத்தில் அடித்தான், சரி, ஒரு கேரக்டரை மெயின்டைன் பண்ணுறக்காக ஓகேன்னு விட்டுட்டேன். ஒரு வரமுறை இல்லாமல் அடிச்சிங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும்டா. எதுக்குடா என்ன அடிச்சிங்க? நாங்கள் இப்போ கோவமாக இருக்கோம். டேய், நீ கோவமாக இருந்தா மரத்தில் ஏறு, ஆற்றுல குதி. என் கணம் தான் கிடச்சிதா அடிச்சாடுறக்கு? இல்லடா மச்சான், இவ ஏன்டா இப்படி பண்ணினா? டேய், நீங்கள் பேசுகிற அளவுக்கு பெரிய தப்பானதான் எனக்கு தோணலடா. ஒரே நிமிஷம்தான். பிரியா இவனுக்கு தான் உடச்சான்னு சொன்னா நம்ம ஆளேக்கு. ஆனால் அவள் அப்படி சொல்லலை இல்லை. இங்கே பாருடா, நாம் ஒன்றும் வேணும்னே அவங்கள போட்டு கொடுக்கல. ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு. பழி எப்போவுமே உடைக்கிறவன் மேலே விழுந்துருச்சு. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? மச்சான், பிரியாவுக்கு நம்ம மேலே கோவம் இருக்கு, ஆனால் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாடா. எப்படிடா சொல்ற? மச்சான், நீங்கள் பிரியா மேலே கோவப்படுறது தேவையில்லாத விஷயம். இப்போ நம்மக்கிட்ட எப்படி கோச்சிட்டு பேசாமல் இருக்காளோ அதே மாதிரி தான் அவனுக்கிட்டையும் நமக்காக கோச்சிட்டு பேசாமல் இருக்கிறான். அவள் எப்போவுமே ரெண்டு பேத்துக்கு ஃப்ரெண்டாக இருக்க தாண்டா முயற்சி பண்ணுறா. நாம தான் அவளை புரிஞ்சுக்கல. அவள் இடத்துல யார் இருந்தாலும் இதை தாண்டா செய்வாங்க. ரெண்டு பேர்த்தையும் விட்டு கொடுக்காம இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தரணும்னு பார்க்குறா அவள். நியாயம் தானே மச்சான்? எனக்கு ஒன்று மட்டும் தானே புரியல. என்ன மச்சான், இருக்கிறதுலே நீ தாண்டா பிரியா கிட்ட க்ளோஸாக இருக்கிற. ஆனால் அவளை திட்டி வர டைலாக்லாம் உனக்கே வருது, எப்படிடா? டைலாக் ரைட்டரு என்னோட கேரக்டரை மெயின்டைன் பண்ணாதோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக டைலாக்கெல்லாம் நான் பேசணும், நீ கோவச்சுக்கிட்டு இருக்கணும். ஆனால் நேரத்தை பாரு, இருக்கையிலே நீ தான் அதிகமாக அவன் மேலே கோவப்படுற. நாங்கள் உன்னை சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. யார் அவன் மேலே ரொம்ப க்ளோஸாக அன்பாக பாசமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கோவம் அதிகமாக வரும். அப்போது அவளுக்கு உன் மேலே ரொம்ப அன்பு இருக்குன்னு சொல்கிற. டேய், ரொம்ப லென்த்தாக கதை எழுக்காதீங்கடா, அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை. சரி, அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாது. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மச்சான், என்னடா ஒரு அக்யூஸ்ட பாக்குற மாதிரியே பாக்குறீங்க? அக்யூஸ்ட் இல்லாம வேற என்னடா? ஒரு பிரச்சனை வந்ததும் அப்படியே எகிரி குதிச்சு ஓடிட்ட. அண்ணா, ஒரு காமெடியனுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் அது வருத்தப்பட்டேலா? இதெல்லாம் கேள்விப்பட்டதும் ஓடி வரலாம் தாண்டா பார்த்தேன். ஆனா எங்க வீட்ல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா மாப்ள. சாப்பாடெல்லாம் கூட ஜன்னல் வழியா தான் தள்ளி விடுறாங்க. எங்க வீட்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுடா. பொய் சொல்லாதே. முன்னா நேத்தி கூட உங்க ஏரியா பசங்களோட பனங்கல் பார்க்ல பீப் பிரியாணி வெளுத்து வாங்கிட்டு இருந்தேன். நான் டோப்படாரோட வந்ததுனால கிட்டக்க வர முடியாம போயிடுச்சு. டேய், வராததுனால தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? உனக்கும் சேர்த்து தான் டிசி ரெடியா இருக்கு. நான் தான் போர்டு உடைச்சப்ப ஸ்கூலுக்கே வரலையே. பிம்பிளிக்கு பிலாபி. ஓ, அதனால ஆப்பு உனக்கு இல்லன்னு நினைச்சு குஜாலா இருக்கியா? நடக்காது நாகலிங்கம். ஆப்பு உனக்கும் ஒன்னு ஆர்டர் பண்ணிருக்கடி.
இதோ பாருங்கப்பா, நான் சம்பவம் நடந்தப்ப இல்ல, அவ்வளவுதான். தம்பி ஆனா கேப்ரியல் சாருக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லடி. 4 பேரா 5 பேரானா அவர் யோசிக்கல. மொத்த டீமுக்கு சேர்த்து தான் ஆப் ரெடி ஆயிட்டு இருக்கு. உன்னை மட்டும் தனியா உருப்பட விட்டுருவோமா? ஆ, டேய் யாரா அது? ஆ. அண்ணா இது 2008 பேட்ச் ரிஷி தானே? வா, அவரா இது? சுப்பிரமணியபுரம் ஜெய் கெட்டப்ல இருக்காரே. டேய் சீனியருக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம்டா. என்னடா சீனியருக்கு உணவு வைக்கிற பழக்கம்லாம் இல்லையா? வணக்கம். என்னடா தம்பிங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கண்ணே. ஆமா, என்னண்ணா கெட்டப் இது? சும்மா ஒரு ஆடு கேட்டாங்க அதான். அப்புறம் என்ன விஷயம்? அண்ணா அதை நாங்க கேட்கணும். என்ன விஷயம்? தெரிஞ்ச பையனுக்கு ஸ்கூல்ல ஒரு அட்மிஷன் தேவைப்பட்டுச்சு, அதான் வந்தேன். நீங்க ஃபாரின் போயிருப்பீங்கன்னு நினைச்சோம். திடீர்னு இந்த கெட்டப்ல பார்த்த உடனே அடையாளமே தெரியல. ஃபாரின்லாம் எதுக்குப்பா? இங்கே நான் படிக்கிற காலேஜே ஃபாரின் அட்மாஸ்பியர்ல தான் இருக்கும். அதனால தான் இங்கேயே ஜாயின் ஆகிட்டேன். எந்த காலேஜ்? SRM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தெரியும்ல, அங்கே தான் படிக்கிறேன். கிரேட் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் கோச்சிங், நல்ல அட்மாஸ்பியர். லண்டன்ல இருக்கிற நம்ம பச்சையே நான் என் காலேஜில் எடுத்து அனுப்பின ஃபோட்டோவை பார்த்துட்டு என் காலேஜ்லேயே படிச்சிக்கலான்னு ஃபீல் பண்ணுறான். என்ன எங்களுக்குலாம் அங்க அட்மிஷன் கிடைக்குமா? டேய் இங்கேயே சீட்டு கிளியர் நிலைமையில கிடக்கு. எந்த நேரத்துல என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு ராஸ்? நிச்சயம் கிடைக்கும், ஆனா என்ன ஆனா? அதுக்கு நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும். பீயிங் an SRM student is a great feeling புலி. அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். Cats, please explain this. That's it, sir. Good, good. Sit down. Thank you, sir. டேய் மச்சான், உன் பர்த்டேக்கு எந்த ஹோட்டல்ல ட்ரீட் தர போற? டேய், நான் ஒரு பெஸ்ட் ரெஸ்டாரன்ட்ல தரதா டிசைட் பண்ணிருக்கேன் மச்சான். எந்த ஸ்டார் ஹோட்டல்ல உன்னோட ட்ரீட்? நம்ம காலேஜ் கேண்டீனை விட வேற பெஸ்ட் பிளேஸ் எங்கடா இருக்கும்? கம் ஆன் மச்சான், லெட்ஸ் கோ and have a party there. Hey, impact attack டமக்கு.